வணக்கம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவோட செயற்குழு மற்றும் பொதுக்குழு நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, வெளியேற்றப்பட்டவங்க திரும்பவும் கட்சிக்குள்ள சேர்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அந்த விஷயம் நடக்கல. பட் அதை தாண்டி நிறைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இபிஎஸ் அவரோட அந்த பவரை கன்சாலிடேட் பண்ண மாதிரி தெரியுது. பார்ட்டி என்னோட கையில தான் இருக்கு, கூட்டணி குறித்த முடிவுகள்லாம் நான் தான் எடுப்பேன் அப்படின்ற அந்த விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ அவரோட பவரை கன்சாலிடேட் பண்ண மாதிரி தெரியுது. எப்படி பாக்குறீங்க ஓவராலா? ஆமா, அவருடைய பவர் கன்சாலிடேட் ஆயிருக்குன்றது உண்மை. அட் த காஸ்ட் ஆஃப் வாட்ன்றதான் கொஸ்டின். ஹி ஹேஸ் டு டெலிவர். இந்த எலெக்ஷன் தோத்தாருன்னா ஃபினிஷ்ட். There'll be ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, daggers will be out, knives will be out ன்னுவாங்க. I won't call it knives, I will call it even daggers. கத்தி வெளியில் வரும், குத்திட்டுகள் வெளியில் வரும். நாலாவது தோல்வி 16 ஜெயலலிதா. இந்த மந்தோட ஜெயலலிதா இறந்து 9 வருஷம் முடியுது. அதுக்கப்புறம் டிஃபீட் ஆஃப்டர் டிஃபீட் தான். 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன், நியூமரபிள் நம்பர் ஆஃப் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், பை எலெக்ஷன்ஸ். This man has not delivered any victory for the party. அது காரணம் இவர் தான் பாக்குறீங்களா? இவர் மட்டும் காரணம் இல்லை. திஸ் அ குட் கொஸ்டின். பட் இவர் அதெல்லாம் தப்பிச்சிட முடியாது. ஆஃப்டர் ஆஸ் அ லீடர் யூ கான்ட் டேக் எஸ்கேப் ஃப்ரம் த ரிசல்ட்ஸ். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ கலெக்டிவ் ரிசல்ட். இவர் மட்டும் காரணம்னு சொல்றதே தவறு, இவர் காரணமே இல்லைன்னு சொல்றதும் தவறு. See, the fundamental thing is that நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க, நான் யாரையும் உள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு இவ்வளோ அடமெண்டா இருந்தீங்கன்னா, ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே எம்ஜிஆர் செத்த பிறகு 1 year பிரசன்ட் ரோல்லேருந்து ஜானகி அம்மாவுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்து அப்புறம் கருணாநிதி ஜெயிச்சு வந்த பிறகு ஜானகி லெஃப்ட், மெக்னானிமிட்டியோட அத்தனை பேரும் ஜெயலலிதா தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க. இத்தனைக்கும் தோஸ் பீப்புள் அவங்கெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. தமிழில் இருக்க எல்லா கட்ட வார்த்தையும் சொல்லி ஒரு வருஷம் அவங்க ஜெயலலிதாவை திட்டினாங்க. திமுககாரன் கூட ஜெயலலிதாவை அவ்வளோ தூரம் திட்டினதில்லை, ஜானகி அணியில் இருந்தவனுங்க. பட் ஸ்டில் ஷி ஹேஸ் தட் மெக்னானிமிட்டி. அதுக்கு பிறகு பவருக்கு வந்த பிறகும் கூட ஒவ்வொரு தடவை வென் ஷி லூசஸ் பவர் இங்கேருந்து அங்கே ஓடுவானுங்க, திட்டுவானுங்க, மறுபடியும் சேர்த்துப்பாங்க. பட் இவர் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கிறதுன்றது எம்ஜிஆர் அப்படி இருந்ததில்லை, ஜெயலலிதா அப்படி இருந்ததில்லை. ஆஃப்டர் இட் இஸ் கேடர்ஸ் பார்ட்டி. அது ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், அப்போ சசிகலா அவர்கள் இவரோட லீடர்ஷிப்பை ஏற்றுக்கலையே, இபிஎஸ் ஒரு லீடராகவே ஏற்றுக்கலையே. ஸோ ஏற்றுக்கலாம், என்ன சேலஞ்ச் பண்ண எப்படி கட்சியில் சேர்க்க முடியும்? இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா அவங்களோட லீடர்ஷிப்பை ஏற்று உள்ள வரும்போது இப்போ ஏற்றுட்டு வரேன்றான்ல. சசிகலா விட்டுருங்க, ஃபினிஷ்டு கேஸ், அது ரான் கேஸ். ஓபிஎஸ் சொல்றாங்க, he accepts that you are my leader. வேற என்ன வேணும் உனக்கு? இல்லையே, கொஞ்ச நாள் முன்னாடி பேசும்போது கூட இப்போ பண்றாங்க. இல்லைங்க, the very fact that I want to join with ADMK without conditionsனாலே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். வேற என்ன வேணும்? எத்தனை பேர் வெளியில் அனுப்பினார் அவர்? how many people left? அவ்வளோ பேர் வெளில போய் நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம்னா டெலிவரியும் பண்ணல. டிஃபீட் ஆஃப்டர் டிஃபீட்டு. இப்போ நேற்றைய பொதுக்குழுவில் என்ன தீர்மானங்கள் போடுவாங்க? இந்த கவர்மெண்ட்டு இட்ஸ் ஆன் லாஸ்ட் லெக்ஸ். இந்த 3 மாதத்துல கவர்மெண்ட் போகுது. கடைசி பொதுக்குழு, தேர்தலுக்கு முந்தின பொதுக்குழு, கடைசி பொதுக்குழு. இந்த கவர்மெண்ட்டை ஒழுக்கிற மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டி 3 விஷயம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 20 days முன்னால் என்சிஆர்பி டேட்டா, தலித் மக்கள், பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். 23 டேட்டா. இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் as far as ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸ் ஆர் கன்சர்ன். ரொம்ப பெரிய இஷ்யூ. அவங்க விசிகே ரவிக்குமார் எம்பி அதை பற்றி பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி, நைதர் த அப்போசிஷன் நார் த ரூலிங் பார்ட்டி. அது ரொம்ப ஃபன்னி திங். அது திமுக கூட இருக்கவங்க, கூட்டணி கட்சிகள், நிலை வித்வான்கள், திமுகவோட கொத்தடிமைகள் எடுக்க மாட்டாங்க. இது ரவிக்குமார் பேசினாரே வழி, அதுக்கப்புறம் எவனும் எடுக்கல. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எடுத்துருக்கணும்ல, ஏடிஎம்கேவும் பிஜேபியும், அவனும் எடுக்கல. பட் த வெரி ஃபேக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸில் 23 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்சிஆர்பி டேட்டா, தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். கன்விக்ஷன் ரேட், ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸில் கன்விக்ஷன் ரேட்ஸ், சார்ஜ்டு பர்சன்ஸ், அக்யூஸ்டு பர்சன் கன்விக்ஷன் ரேட் உத்தரப்பிரதேசத்துக்கு கீழே. இட்ஸ் as an issue இட்ஸ் அ வெரி பிக் இஷ்யூ. அதை பற்றி ஒரு ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷன் இல்லை. ரெண்டாவது, கேஎன் நேரு மேட்டரில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 1020 crores கரப்ஷன் நடந்திருக்குன்னு 250 pages டாக்குமெண்ட்ரி டோசியர், கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அண்ட் பிரிண்டட் எவிடன்ஸ் எல்லாம் சேர்ந்து, வாட்ஸ்அப் சாட்ஸு, ஃபோன் கால் மெட்டீரியல்ஸு, மெசேஜஸ் எல்லாம் சேர்த்து டிஜிபிக்கு லெட்டர் எழுதி கேஸ் போட மாட்டேன்றான் எஃப்ஐஆர். எடப்பாடியே அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு.
பட் அது ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷனில் வரணுமா வரக்கூடாதா? ஏன்னா எனி இஷ்யூ ஆஸ் அ ரெசல்யூஷன் அதோட வெயிட்டேஜ் வேறு. லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி வெளியில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கான வெயிட்டேஜ் வேறு. பிகாஸ் ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷன் இஸ் த பார்ட்டிஸ் வில். ஒன்றுமே இல்லை அதை பற்றி. Then the third one is worsening financial situation of the state. State's finances are heading for a collapse, serious collapse. பல டிபார்ட்மெண்ட்ஸில் சேலரி கொடுக்கவே காசு இல்லை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலாம் வந்து 2015 ரிட்டையர் ஆனவங்களுக்கு இந்த 10 இயர்ஸாக வந்து ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்காம அவங்க கேஸை போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் டைரக்ஷன்ஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணுன்னா ப்ராப்பர் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாமல் அவன் கார்பஸ் ஃபண்டை உடைக்கிறான். அது இன்னும் பெரிய கொலாப்ஸ் ஆக போகுது. அதில் கண்டெம்ட் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கொடுத்துருக்கான். இப்போ எவர் வர்சனிங் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஆஃப் த ஸ்டேட் இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன்ஸ். நான் சொல்கிறது ஒரு போன சோத்துக்கு ஒரு சோறு பதம், மாதிரி 3 சோறு பதம். இந்த 3 இஷ்யூ ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷன்ஸில் நான் சொல்கிறது இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. அட்லீஸ்ட் தீஸ் 3 இஷ்யூஸ். இந்த ஃபினான்ஸ் பற்றி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு நிதிச்சுமை இருக்குன்றத பேசி 19 பேச பிரயோஜனம் இல்லைங்க. கடன் ஸ்பெசிஃபிக்ஸ் 19 9 லட்சம் கடன் 5 லட்சம். go into the specifics. ஒரு சின்ன ஒரு கேள்வி சார், இப்போ சொல்றீங்கல்ல இந்த விஷயங்கள்லாம் பேசி இருந்திருக்கணும், ரெசல்யூஷன்ஸ்ல இருந்திருக்கணும், ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன். இப்போ நீங்க சொன்ன விஷயங்களெல்லாம் ரெசல்யூஷன்ஸா கொண்டு வந்தாலுமே என்ன இம்பாக்டை ஏற்படும்? நல்ல கேள்வி. அதாவது இது முக்கியமானது. ரெசல்யூஷன்ஸா கொண்டு வரதால மட்டும் அது இம்பாக்ட் ஆகிடாது. ரெசல்யூஷன்ஸா அவங்க பேசணும். ரெசல்யூஷன்ஸை வேலைக்கு பப்ளிக் மீட்டிங் போகணும். கருணாநிதி இருந்தால் அப்படிதான் செய்வார். ஆஸ் சச் நேற்று காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ரெசல்யூஷனை போட்டுட்டு 4 பேர் பேசிட்டு வெளியில் வந்து 2 பைட்டை கொடுத்துட்டு சாயங்காலம் டிவி ஸ்டூடியோவில் வாழுன்னு மாறி கத்திக்கின்னு நாய் கடிக்கிற மாதிரி ஒருத்தன் கடிச்சுக்கிட்டு அதோட போகிறதால பிரயோஜனம் இல்லை. அது எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது. ரெசல்யூஷன்ஸ் போட்டால் கடந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்களா இந்த மாதிரி, ஏன்னா தீஸ் ஆர் ஆல் pressing issues, very pressing issues, and nobody can deny these things because these are all the facts of the government of Tamil Nadu, government of India, NCRB data. எலெக்ஷன் டைமில் அது வந்து கவர்மெண்ட்டை வந்து ரூலிங் பார்ட்டி இட் வில் பிஞ்ச், இட் வில் பைட். ரெசல்யூஷன் போடுறதோட மொத்தம் இல்லை, பட் ரெசல்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெசல்யூஷனுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுகவின் பொதுக்குழு தீர்மானங்களை விளக்கி தமிழ்நாடு முழுவதும் விளக்க பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஸோ தட் யூ கேன் கீப் த பாட் பாயிலிங். நீ ரெசல்யூஷனே போடல. never undermine a resolution because that speaks for volume, that speaks volumes and for ages. ஏடிஎம்கே விட இத்தனாவது ஜெனரல் கவுன்சில் இது வந்து இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டைம்ஸ் விச் வி ஆர் லிவிங் இன். அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு அதை பேசணும் நம்ம. அண்ட் தீஸ் பீப்புள் இவங்களுக்கு வந்து அது திமுக காரனுக்காவது சில குறைஞ்சபட்ச நியாய தர்மம் இருக்கும், அவனுக்கு கொஞ்சம் அரசியல் புரிதல் இருக்கும். இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு இது எதுவுமே கிடையாது. இதை விட்டுட்டு அதிமுக பாராட்டு விழா பண்ணுறோம், அவருக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்றதுலாம் வந்து நான்சென்ஸ். They have not taken their own politics seriously. இதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஎன்ஆர் இஷ்யூவில் 1020 crores கரப்ஷன், ப்ரூட்டல் கரப்ஷன் இடியோட டாக்குமெண்ட் சொல்லுது. prima facie it looks like there is a serious evidence. It looks prima facie evidence in it. இந்த கேஸில் prima facie கேஸ் இருக்குன்றது க்ளீனாகவே தெரியுது. லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஆஸ் அ பார்ட்டி டோன்ட் யூ திங்க் தட் யூ ஹாவ் அ டியூட்டி, யூ ஆர் டியூட்டி பவுண்ட் டு ரிஃப்ளெக்ட் இன் த ஜெனரல் கவுன்சில். திஸ் இஸ் அ மினிமம் ஒன். இது ஒன்றும் பெருசாக நீ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி உயிரை பணையம் வச்சு கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லை. த இஷ்யூஸ் ஆர் ஆன் யுவர் லேப் அண்ட் ஆல்ரெடி யுவர் ஸ்போக்கன், யுவர் லீடர் ஹஸ் ஸ்போக்கன் அபவுட் இட். சின்ன விஷயம். இந்த அறிவு கூட இல்லைன்னா என்ன பொதுக்கூடு நடத்துகிறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா ஏதோ ஒரு சிக்கல் மேபி இருக்கும். ஏன்னா இப்போ அதிமுக ஃப்ரீயா டிசிஷனா கூட இருக்கலாம். ஏன்னா அதே மாதிரி பாஜகவும் பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் எல்லாம் பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் பேசுறதால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போறதில்லை. இன்ஃபேக்ட் அவங்க அதை என்ஜாய் தான் பண்ணுவாங்க. திமுகவை பொறுத்தளவுல இப்ப இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசுனீங்கன்னா திமுகவுக்கு அது டேமேஜ் ஏற்படுத்தும். ஸோ இஷ்யூஸை பேசுறதுல ஏன் டாமினண்டா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, எதிர்கட்சிகளுக்கு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, இப்போ திமுகவோட ஏடிஎம்கேக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு செங்கோட்டையன் டிவிகேல ஜாயின் பண்ணப்ப சொன்னார். அது உண்மை. இந்த ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷனை பார்த்தா தெரியுது. முக்காமூத்து முதலமைச்சரோட அண்ணன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. கடந்த காலங்கள்லாம் அப்படி தெரிவிச்சதே கிடையாது. அவர் அதிமுக இருந்தார் போலே. அவர் இருந்தாரு. அதுக்கு பிறகு 5000 ஜெயலலிதா 5 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்தாங்க. பட் இந்த இரங்கல் வந்து இந்த கெப்பாசிட்டி ஆஸ் த சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரதர், நாட் எ ஃபார்மர் மெம்பர் ஆஃப் த ஏடிஎம்கே. எனவே நீங்க பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஐ எம் நாட் கொஸ்டினிங் த ரெசல்யூஷன், கண்டோலன்ஸ் ரெசல்யூஷன். பட் யூ வில் பி ரிமெம்பர்ட் அஸ் த சன் ஆஃப் கருணாநிதி. அதை செய்றீங்க. நீங்கள் மறுபடியும் சொன்னால் ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் தட். நீங்கள் தாராளமாக ரெசல்யூஷன் போடுங்க. பட்
கவர்மெண்ட்டை பைட் பண்ணுற ரெசல்யூஷன்ஸ் எதுவுமே இல்லையே. 19 கத்திட்டு போகிறதுல என்ன பிரயோஜனம்? நான் என்ன சிக்கல், ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? தட்ஸ் அ கொஸ்டின், $1 million கொஸ்டின். தே ஹேவ் சம் சாஃப்ட் கார்னர்ன்ற எண்ணம் தான் வருது. அவங்க வந்து திமுகவை வந்து ரொம்ப ரப் பண்ண விரும்பலை. அவங்க ஒரு சாஃப்ட் கார்னரில் இருக்காங்க. எடப்பாடியும் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவோடன்னு செங்கோட்டையன் தாவேக்கால சேர்ந்தப்போ சொன்னார், விச் இஸ் லுக்ஸ் லைக் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஏன் இந்த ஜெனரல் கவுன்சில் வித்தியாசமானது. ஏன்னா இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் 3 months, எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னால் வர ஜெனரல் கவுன்சில்லாம் ஏறி மிதிப்பாங்க கவர்மெண்ட்டை, ரூலிங் பார்ட்டி. இது வந்து ரொம்ப சாஃப்ட் பெடல், பட்டும் படாமல் அப்படியே தொட்டும் தொடாமல் அப்படியே எங்கேயோ வலிச்சிட போகுதுன்ட்டு ரெசல்யூஷன்ஸ் போடுறது. Which is, எப்படி சொல்கிறது நான், this is not by accident, this is not an accidental one, this is by design. இப்போ பரவலாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது அதிமுக களத்துல சில அக்ரஸிவான செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க. இப்ப அமைதியா இருக்க மாதிரி தெரியும், பட் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது திமுகவுக்கு எதிரான ஒரு அலை கிரியேட் ஆகும், அதிமுக அந்த வேலைகளை பார்ப்பாங்கன்ற மாதிரி எல்லாரும் பரவலா பேசிக்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்லையும் இருக்கு. 24 இருக்கலாம், 21 இருக்கலாம். அங்கெல்லாம் எலெக்ஷன்ஸ் கிட்ட நெருங்கும் போது கொஞ்சம் அக்ரஸிவான ஒர்க்கை வந்து அதிமுக பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இனி எலெக்ஷன்ஸ் கிட்ட நெருங்கும் போதும் பெரிய செயல்பாடுகள் எதிர்பார்க்க முடியாதுன்னு பாக்குறீங்களா? எப்படி? அப்படிதான் இருக்குது. இவங்க ஒன்றும் பெருசா எலெக்ஷன் நெருக்கத்தில் அப்படியே இவங்க வந்து பொங்கி எழுந்துருவாங்க, இவங்க அப்படியே வந்து எல்லாத்தையும் தலைகீழ மாற்றிடுவாங்க அப்படிலாம் நான் நினைக்கல. அப்படின்னா அதுக்கான அறிகுறியே இல்லையே. இங்கே ஒன்று, இவங்களுக்கு சில இன்ஹிபிஷன்ஸ் இருக்குது, இவங்களுக்கு சில இஷ்யூஸ் இருக்குது கவர்மெண்ட்டோட. தே டோன்ட் வாண்ட் டு அட்டாக் த கவர்மெண்ட் பியாண்ட் அ பாயிண்ட். நவ் இட்ஸ் டைம் ஃபார் நோ ஹோல்ஸ் பார் அட்டாக். கடந்த காலங்கள் அப்படி தான் இருந்திருக்குது. சரி, இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் 3 months எலெக்ஷன், 4 months எலெக்ஷன், இட் மஸ்ட் பி அ நோ ஹோல்ஸ் பார் அட்டாக். கையில் கிடையாது எல்லாத்தையும் எடுத்து அடிக்கணும். ஐ மீன் நாட் ஃபிசிக்கலி அடிக்கிறது, இன் டர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சார்ஜஸ் நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லையா, ஒப்பும் இல்லை, சத்தம் இல்லை. இந்த நான் சொன்ன இந்த 3 இஷ்யூஸ் இருக்குல்ல, தீஸ் ஆர் ஆல் த பர்னிங் இஷ்யூஸ் ஆஃப் த ஸ்டேட். லீடரே அதை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. A simple logic, a simple minimum common sense, base level common sense. உங்கள் லீடர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா that must reflect in the resolution. அப்போ இது எல்லாத்தையும் ரெசல்யூஷன்லேயே கொண்டு வராமல் போடுறீங்க அப்படின்னா என்ன, அது வந்து அது சந்தேகப்பட தான் தோணுது. They are having some soft corner with DMK and they don't want to rub DMK on the wrong side. இப்போ நீங்க சொன்னது போல செங்கோட்டையன் அவர்கள் இப்ப டிவிகே சைட் போயிருக்காரு. ஒரு விதமா நியூஸ்ல இருந்துட்டு தான் இருக்காரு செங்கோட்டையன் அவர்களும். டிவிகே எப்பவுமே நியூஸ்ல இருக்காங்க, ஸோ அவருக்கும் ஒரு விதமான ஒரு கவரேஜ் கிடைக்குது. வைக்கப்படக்கூடிய ஒரு தியரி என்னன்னா, அதிமுக கூடிய சில முக்கிய புள்ளிகளை செங்கோட்டையன் அவர்கள் டிவிகே சைட் கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் வருது. எப்படி பாக்குறீங்க? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் வந்து ஏடிஎம்கேலேருந்து இன்னும் கொஞ்சம் பேர் போறாங்கன்னா இட் வில் ஃபர்தர் வீக்கன் ஏடிஎம்கே. சரி, விஜய் கட்சியில் போய் அவங்களுக்கு பாலிடிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ரைட். அங்கே ஒன்றுமே இல்லைன்னா பெருசாக ஒன்றும் லாஸ் ஏடிஎம்கேக்கு இருக்காது. இந்த எலெக்ஷன் லாஸ்ட் 2-3 weeks விஜய் கட்சி எப்படி பிஹேவ் பண்ண போகிறதுன்றது தான் $1 million கொஸ்டின். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி a hell of an election. பணம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு they are going to bombard people with currency notes. 2 சைடுமே. அதில் டிஎம்கே ஒரு படி மேலேயே இருப்பாங்க. அப்போ விஜய் கட்சி அங்கே களத்தில் எப்படி நிற்கும் முதல்ல? Those are all the biting genuine issues. Can you match at least 20% of the money power of the DMK and BJP? விளையாட்டா இது? சும்மா விஜய் அவ்வளோ ஓட்டு வாங்கிடுவார், இவ்வளோ ஓட்டு வாங்கிடுவார். டிஎம்கே அண்ட் பிஜேபின்னு சொல்றீங்க? டிஎம்கே ஒன் சைட், ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி on the other side. Both sides. Mark my words, is going to be a worst election Tamil Nadu has ever seen in history. Because 2 பேருமே வந்து they are going to spend like anything. பணம் 2 பேர்கிட்டையும் வச்சுருக்காங்க, 2 பேரும் வச்சுருக்காங்க பணத்தை. ஸோ இதில் எங்கே வந்து இந்த மாதிரியான புது பிளேயர்ஸுக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. அண்ட் கேஷ் ஃபார் ஓட்ஸ் ஹஸ் பிகம் அ நியூ நார்ம் இன் இந்தியன் டெமோக்ரஸி. ஓட்டு வாங்கி காசு வாங்கிட்டு தான் மக்களே ஓட்டு போடுறாங்க. நான் இந்த பேக்ரவுண்டில் தான் நேற்று ஜெனரல் கவுன்சில் நடந்திருக்குது. அந்த ஜெனரல் கவுன்சிலில் ஒன்றும் ஒப்பும் இல்லை, சத்தும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயை தவிர ஓபிஎஸை தவிர வேறு இஷ்யூவே இல்லையா அதிமுக. த பர்ஃபார்மன்ஸ் இஸ் கவர்மெண்ட். Many areas are worst affected. அதை பற்றி எதுவுமே இல்லையா ரெசல்யூஷனில்? செக்டார் வைஸ் செக்டார் எடுத்தாலே வந்து த கவர்மெண்ட் ஹஸ் டு பெண்ட் இன் நீஸ். ஆக்சுவலி மீடியாவை கையில் வச்சுக்கிட்டோம், அப்போசிஷன் கம்ப்ளீட் கொலாப்ஸாக இருக்கிறதுனால இந்த வண்டி ஓடுது. இவங்களுக்கு
அப்போசிஷன் இன் ஷாம்பிள்ஸ், மீடியா கம்ப்ளீட்லி கேப்சர். அங்கே மோடி கேப்சர் பண்ணாங்க, ஸ்டாலின் கேப்சர் பண்ணிட்டார், அவ்வளோதான் அவங்களுக்கு வித்தியாசம். ஆனா பாஜகவோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? சரி, இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல சில சிக்கல்கள் இருக்கு, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பாஜகவுக்கு அப்படி எதுவும் சிக்கல் இல்லையே, நேஷனல் லெவல்ல பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க, அதிகாரம் கையில இருக்கு, அக்ரெசிவா ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் கையில் எடுக்கலாமா? புத்தி இல்லை. half of them are corrupt and more than half of them are corrupt and they are in the DMK's payrolls and they are into cases investigated by the CBI, state police. அதனால அவங்களோட காம்ப்ரமைஸ் அது. ரெண்டாவது அவங்க லீடர்ஷிப் கிரைசிஸ். 90 கோஷ்டி இருக்குது, 10 பேர்னா 90 கோஷ்டி இருக்குது. ஹைகமாண்ட் இவங்களை கண்டுக்கிறதே இல்லை. அவன் ரேடாரில் தமிழ்நாடு இல்லவே இல்லை. எக்கடை கட்டுப்போ 26 எலெக்ஷன் டிஎம்கேஸ் எலெக்ஷன், டிஎம்கேஸ் பவுன்ஸ் பேக்ன்றது, ரீட்டைன் பவர்ன்றது என்னையும் உங்களையும் விட அமித்ஷா மோடிக்கு நல்லா தெரியும். நீங்க அதை ஷூரா சொல்றீங்களா? அப்படி 100% தெரியும் உங்களுக்கு. அன்லெஸ் அ மிரக்கல் ஹேப்பன்ஸ். அவங்க கவனம் பூரா வெஸ்ட் பெங்கால் இருக்கு. திமுக ஜெயிச்சாலே ஒரு மிரக்கல் தானே சார்? எனக்கு தெரிஞ்சவங்க ஜெயிச்சதே இல்லை 2 times. நீங்க சொன்ன மாதிரி ஜெயிக்கிறாங்கன்னா that doesn't mean miracles. if you pastல அப்படி இல்லைன்றதுனால that doesn't mean that they can't win or they should not win. அப்படி கிடையாது. history may repeat, may not repeat. பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம ஃபியூச்சரை எல்லா சினாரியோலையுமே நம்ம ப்ரொக்னாசிஸ் கொடுக்க முடியாது. In a 4-corner fight, I do believe it's DMK's election. 4 முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. unless a miracle happens. கடைசி நேரத்தில் விஜய் ஏதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு வந்தாலே தவிர, for which chances are very remote, very bleak. It's going to be DMK's win. In the sense, it's a minimum mathematics, minimum common sense. So, as an opposition, நீ தோக்குறியோ ஜெயிக்கிறியோ, நீ என்ன ஃபைட்டை மவுண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃபார் அ ரோபஸ்ட் ஹெல்த்தி டெமோக்ரஸி அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரூலிங் பார்ட்டி வீக்காக இருக்கலாம். லைக் 2017-21 எடப்பாடி வீக்காக இருந்தார், ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆனால் இப்போ எலெக்ஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா சார், இப்போ கம்ப்ளீட் மணி ட்ரிவன் ஆயிடுச்சு. நீங்க ஒரு அரசியல் ரீதியா ஒரு செயல்பாட்டில் ஈடுபடணும்னா பணத்தை நிறைய செலவழிச்சாதான் அரசியல் ரீதியா செயல்பட முடியும். ஸோ நீங்க பணத்தை நிறைய செயல்படணும்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குன்றத நம்ப வைக்கணும் எல்லாரையும். ஸோ நம்ப வைக்க முடியலன்னா பணமும் இருக்காது, செயல்பாடும் இருக்காது. ஸோ அந்த ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதிமுக இருக்கிற சிக்கலே, ஒரு சைடுல என்டிகே ஓட்ஸை பிரிக்கிறாங்க, இன்னொரு சைடு மைனாரிட்டி ஓட்ஸ் போயாச்சு, இன்னொரு சைடு பார்த்தோம்னா டிவிகேவும் ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் பண்ணி அவங்களும் அந்த ஓட்ஸை ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஸோ இந்த செதறல்களெல்லாம் தாண்டி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். ஸோ அவங்களுக்கு சிக்கலே என்னன்னா அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கணும் எல்லாத்துக்கும். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ நேச்சுரலா நீங்க சொன்ன மாதிரி செயல்பாடுகள் கஷ்டம், பணத்தை செலவழிக்கிறதும் கஷ்டம். பட் anyhow you have to pull on the show. See, டிஎம்கேவோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா அவங்க சந்தித்த தோல்விகளையும் எந்த கட்சியும் சந்தித்ததில்லை, அவங்க சந்தித்த வெற்றிகளையும் எந்த கட்சியும் சந்தித்ததில்லை. இட் வாஸ் அ ரோலர் கோஸ்டர் லைஃப். அப்படி மேலே போய் கீழே வரும் நம்ம. 91 பார்த்துருக்கேன் ராஜீவ் அசாசினேஷன். அப்போ ஃபினிஷ்டு. டிஎம்கேஸ் அபிட் எழுதிட்டாங்க. அதில் 2 வருஷம் பொறுத்து வைகோ வெளியில் போனோன்னா ஃபினிஷ்டு. டிஎம்கேவை சமாதியில் ஏற்றிட்டாங்க, கல்லறை கட்டிட்டானுங்க, திமுக முடிஞ்சு போச்சு. பட் 96ல் இந்த கருணாநிதி டிஎம்கே பவுன்ஸ் பேக். ரெசிலியன்ஸ் இருந்தது. அதில் ஓரளவுக்கு அந்த ரெசிலியன்ஸ் ஏடிஎம்கேக்கு இருக்குது. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஏடிஎம்கே, அது ரொம்ப முக்கியமானது. பட் ஆஸ் ஆஃப் நோ உங்கள் ஃபங்க்ஷனிங் அந்த படுதோல்வியில் கூட கருணாநிதியோட லீடர்ஷிப்பில் டிஎம்கே ஃபங்க்ஷனிங் வெரி பர்ஃபெக்ட் மேனர். அது இல்லையே இன்னைக்கு உங்ககிட்ட. அப்போசிஷன் இன் ஷாம்பிள்ஸ்னு சொல்கிறோம். நான் நீங்கள் இவ்வளோ இஷ்யூஸ், அந்த ஸ்டேட் ஹஸ் காட் லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ், அது உங்களால் ரெட்டிஃபை பண்ண முடியல, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்னா எப்படி நீங்கள் எலெக்ஷன் நிற்பீங்க, எப்படி ஜெயிப்பீங்க? அதான் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, திமுக செகண்ட் டைம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. எனக்கு ஒரு பார்வை என்னன்னா 2011 கூட அந்த மாதிரியான ஒரு ஹோப் இருந்தது. இன்ஃபேக்ட் நான் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பெரிய அரசியல் புரிதல் கிடையாது. பட் அங்கே இருந்த மீடியா ப்ரொபகேண்டாவெல்லாம் பார்க்கும்போது 2011 டிஎம்கே கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரிசல்ட்ஸ் வரும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்தது. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் இருக்காங்க நீங்க பாக்குறீங்கல்ல, அப்பவும் இதே மாதிரி தான் இருந்தாங்களா? அப்போ சூழல் வேற மாதிரி. அப்போ இந்த ரைட்டிங் வாஸ் ஆன் த வால். 2G கடுமையாக எதிர்ப்பு வந்துச்சு. 2G வந்துடுச்சு. இவங்க லேண்ட் கிராப் பயங்கரமாக நடந்தது. Ministers are into corruption charges like anything. Corruption was huge and rampant. Law and order was collapsing. அவங்க இப்போ தினகரன் ஆஃபீஸை எரிச்சது, அதுக்கு பிறகு எவ்ரிடே இஷ்யூஸு, இதெல்லாம் இட் வாஸ் த கவர்மெண்ட் வாஸ் இன் ஷாம்பிள்ஸ். அப்போ ரைட்டிங் வாஸ் ஆன் த வால். அந்த ரிசல்ட்ஸ் சர்ப்ரைசிங்கே கிடையாது.
இந்த கவர்மெண்ட் இஸ் கான்ன்றது தெரியும். இன்னொன்று, அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க. தட் வாஸ் அ ஹியூஜ் அசெட் ஃபார் தி அப்போசிஷன். இன்னைக்கு அந்த மாதிரி லீடர்ஸ் இல்லை, ரெண்டு சைட்லையும் இல்லை. அதனால உங்களுக்கு அப்போசிஷனும் கொலாப்ஸ் ஆகி கிடக்கிறதால இட்ஸ் நம்பர்ஸ் கேம், ஷியர் அரித்மெட்டிக்ஸ் தான். Either they will have a comfortable win or they will scrap through. DMK will have a comfortable win or they will scrap through. ரெண்டாவது மணி பவர் இஸ் தேர் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் மணி வச்சிருக்காங்க. அது கடைசி நேரத்தில் பணம் தான் விளையாட போகுது, அந்த சந்தேகம் வேணாம். எப்படி 2016 ஜெயலலிதாவுக்கு பணம் தான் கை கொடுத்ததோ அந்த மாதிரி இப்போ மணி இஸ் கோயிங் டு பிளே a very big role for DMK. எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு சொன்னாங்க, எல்லா பணமும் over 200 constituencies. So when opposition in shambles, when media is crawling, when there is no idea for opposition counter பண்ணுறதுக்கு, அலையன்ஸ் வேறு ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்கு. விஜய் ஃபேக்டர் இஸ் a spoil sport, 4 corner ஃபைட்டில். அண்ட் விஜய் will cut into DMK votes, minorities votes like anything. அப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச they will my hunch is they are coming back. வேறு வழி இல்லை. வேற அப்போசிஷன் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசலை, இஷ்யூஸை கிளப்பி நெகட்டிவ் செட் பண்ண முடியல. இஷ்யூஸுக்கு பஞ்சமே இல்லை. அப்போசிஷன் அதை கையில் எடுக்கிறதால மீடியாவால் ஃபாலோ பண்ண முடியல. மீடியாவை திமுக கம்ப்ளீட்டாக தன்னோட தம்பு கீழே வச்சிருக்கு. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி மீடியா ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சாதகமாக இருந்ததே இல்லை. அண்ட் டிஎம்கே இஸ் கண்ட்ரோலிங் த நெரேட்டிவ் லைக் எனிதிங். மந்த்லி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் crores செலவு பண்ணுறாங்க அதுக்கு, டு கண்ட்ரோல் த நெரேட்டிவ் இட் செல்ஃப். ஸோ இட்ஸ் அதாவது history may go wrong in many a times. Sometimes it may come as a true statement also. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கேப்ரியல் எனக்கு தெரிஞ்சு they are coming back. ஏன்னா ரோபஸ்ட் அப்போசிஷன் இல்லை, சேலஞ்ச் பண்ண ஆளே இல்லை உங்களுக்கு. 2 டிஃபீட்டை ஏடிஎம்கே தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. ஏடிஎம்கே will collapse. இன்னொரு டிஃபீட், ஏடிஎம்கே will be in serious trouble. பார்ட்டி may disintegrate. கன்சிக்யூட்டிவ் 2 டிஃபீட்ஸ் எல்லாம் அவங்களால தாங்க முடியாது. இது வரைக்கும் அவங்க வரலாறுலேயே அவங்க தாங்கினது கிடையாது. அப்படியே இருந்தாலும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருக்கும்போது இருந்த தோல்விக்கும் இதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. அவங்களே கன்சிக்யூட்டிவ் 2 டிஃபீட்ஸை ஃபேஸ் பண்ணதில்லை. எம்ஜிஆர் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஃபினாமினா, ஜெயிச்சிட்டே போயிட்டார். 77, 80, 84 87 இறந்துட்டாரு. ஜெயலலிதா 2 brutal டிஃபீட்ஸை பார்த்தாங்க. 96 ஒரு டிஃபீட்டு, 2016 ஒரு டிஃபீட். ஷி லேர்ன் ஃப்ரம் தோஸ் டிஃபீட்ஸ். அந்த மாதிரி லீடர்ஸை போய் கை வைக்க முடியாது நீங்கள். பட் வாட் அபவுட் அதர்ஸ்? அந்த வெறும் ராணி மாதிரி உட்காந்துப்பாங்க, வேலை செய்கிறதெல்லாம் கீழே கட்சிக்காரங்க தான். அதனால் as of now DMK is sitting pretty well தான் எனக்கு தோணும். அன்லஸ் பெரிய தவறுகள் தான் நடந்து அவங்களே அவங்க தலையில் யானை மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிட்டாலே ஒழிய திமுக ரீட்டைனிங் பவர்ன்றது ஆல்மோஸ்ட் இம்மினன்ட்டு தான் எனக்கு தோணுது. திஸ் இஸ் அ சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ். அஃப்கோர்ஸ் ஐ அக்ரி. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை நீட்டிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். சார், இப்போ கூட்டணி பத்தி பேசும்போது அதிமுக பொறுத்தளவுல கூட்டணி விஷயத்துல பெரிய டெவலப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை, புதுசா கட்சிகள் யாரும் உள்ள வரல. பட் இப்ப பார்க்கும்போது பிஎம்கேவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. குறிப்பா அன்புமணி அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு, ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, இங்கதான் போய் ஆகணும். பட் ஏன் அது தள்ளி போய்கிட்டே இருக்கு? பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பத்தியும் பேசுங்க. ஆமா, பிரேமலதா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 2 பேர்கிட்டையும் பேசுறாங்க, பிஜேபிகிட்டையும் பேசுறாங்க, டிஎம்கேட்டையும் பேசுறாங்க. எங்க அவங்களுக்கு ஆஃபர் செட் ஆகுது அங்கே போயிடுவாங்க. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவ் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்துட்டார். அதனால அவர் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் டிஎம்கேயோட போக மாட்டார். 100% ஷோர். அதை ஏன் தள்ளி கோ வித் ஏடிஎம்? அது டைம் வருது. ஏன்னா அப்பா கிட்ட அவருக்கு பிரச்சனை. அப்பா எங்கிட்ட பேசுறாரு, பிள்ளை எங்கிட்ட பேசுறாரு. சேதாரம் இல்லாமல் 2 பேரையும் ஒன்னா என்டிஏக்குள்ள வைக்கணும்னு அமித்ஷா விரும்புறாரு. அதுக்கு வாய்ப்பே இருக்க மாதிரி இல்லையா? இப்போதைக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இல்லை. ஏன்னா இட் இஸ் கிராஸ்டு த லக்ஷ்மண் ரேகான்வாங்க. நேற்று ராமதாஸ் சொல்றாரு, சாப்பிடும்போது விஷம் வச்சுக்க கொள்ளுவாங்கன்றாங்க. உன் சாப்பாடை வேறு யாராவது சாப்பிட வச்சு அப்புறம் நீ சாப்பிடுன்றாங்க. இன்னொருத்தனை சாவடிக்கிறதுக்கு நான் எதுக்கு வைக்கணும் அப்படின்றார். மகன் மேலே அவரே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு டெல்லி போலீஸில். அதாவது இட் ஹாஸ் ரீச் த நியூ ஹைட்ஸ் பிஎம்கே ஃபைட்டுன்றது. ஆப்வியஸ்லி மகன் அன்புமணி வில் கோ வித் ஏடிஎம்கே பிஜேபி. ராமதாஸ் போறாரா அமைதியாக இருக்காரான்னு பார்க்கணும்.
ஸோ தேர்ட் லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் கொலாப்சிங். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு என்ன இருக்குது? குட்டி குட்டி கட்சி கூட இல்லை. ஸோ பர்செப்ஷன் வைஸ் ஏடிஎம்கே இஸ் நவ் டவுன் அண்ட் அண்டர். கடைசி ஒரு கேள்வி சார், இப்போ பொலிட்டிக்கலாக தமிழ்நாடு ஒரு சேஞ்சை நோக்கி போயிட்டு இருக்கா? ஏன்னா ஒன்று அதிமுக நிறைய குழப்பங்கள் இருக்கு, ரெண்டாவது பிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குழப்பங்கள், டிஎம்டிகே ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரென்த்தில் காவாசி கூட இன்னைக்கு இல்லை. எம்டிஎம்கே பலவீனப்பட்டிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் முன்னாடி மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை. விசிகே ஓகே ஓரளவுக்கு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். காங்கிரஸ் பார்ட்டி ஓரளவுக்கு வீக் ஆயிருக்காங்க. ஸோ இங்க பார்க்கும்போது மேஜர் அப்போசிஷன் அதிமுக வீக் ஆயிருக்காங்க. மற்ற சிறிய கட்சிகளும் பார்த்தோம்னா பெரும்பாலும் அவங்க எல்லாருமே வீக் ஆயிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதை ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பேலன்ஸே மாறுது. இப்ப எலெக்ஷன்ல பார்க்கணும் நம்ம எப்படி. ஏன்னா எல்லாரும் வீக்கன் ஆகுறாங்க. உண்மை. விசிகாலேருந்து ஓட்ஸ் விஜய்க்கு போகுது, பாமகலேருந்து போகுது, நாம் தமிழர்லேருந்து போகுது, டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்தே போகுது. பட் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்ஸ் வரும்ன்றது இல்லை. நான் டிவிகேவே நான் கனெக்ட் பண்ணல சார். டிவிகேவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே லாஸ்ட் 10 இயர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலே இந்த கட்சிகள் நம்ம டேட்டா வச்சு பார்த்தாலே கிளியராக நம்ம பார்க்கலாம். டிஎம்டிகே வீக் ஆயிருக்காங்க. பிஎம்கே இன்னைக்கு உட்கட்சி மோதல்ல மாட்டிட்டு இருக்காங்க. எம்டிஎம்கே கணிசமா வீக் ஆயிருக்காங்க இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல. ஸோ டேட்டாவே நமக்கு இருக்கு. அஃப்கோர்ஸ் டிவிகே என்ன இம்பாக்ட் ஏற்படுத்த போறாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆனா இதை வச்சாலே நம்ம கனெக்ட் பண்ணிட முடியுது. ஏடிஎம்கேவால் இன்னைக்கு பெருசா நீங்க நான் சொல்ற மாதிரி எஃபோர்ட் போட முடியல. சிறிய கட்சிகள்லாம் டேட்டா வைஸ் பார்த்தாலே வீக் ஆயிருக்காங்க. ஸோ இதுவே என்னன்னா ஒரு அந்த பவர்ல பேலன்ஸ் ஷிஃப்ட் ஆன மாதிரி இருக்கு. பட் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல 26 பத்தி பேசுங்க. அதுல என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்? பெருசா ஒன்றும் இருக்காது. இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. வேற ஃபோர்ஸஸ் உங்களுக்கு தெளிவா இருந்து அப்போ அன்டெஸ்டடாக அவங்க இருந்தால் கூட இவ்வளோ விஷயங்கள் அவங்க பின்னால் இருக்கும். ஸோ தெர் மே பி a சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு ஷேட்டர்டு, கம்ப்ளீட்லி ஷேட்டர்டு. அண்ட் டிஎம்கே அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸாக கீப்பிங் த ஃப்ளாக் டுகெதர் லைக் எனிதிங். ஸோ இஃப் த வின் 40% votes or even 35 to 38 and rest is 3 split between ஏடிஎம்கே, விஜய் அண்ட் நாம் தமிழர்னு வச்சுக்கோங்க. அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான். எப்படி பார்த்தாலும் இந்த எலெக்ஷன் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த அளவுக்கு வரலாற்று ரீதியாக அப்போசிஷன் ஷாம்பிள்ஸில் இருந்ததே கிடையாது. இன்னும் ஏடிஎம்கே வந்து அந்த பைட்டிங் ஸ்பிரிட் அவங்ககிட்ட இல்லை. நாம்கே ஆவாஸ் சும்மா சாஸ்திரத்துக்கு நாங்கள் அப்போசிஷன் ரோல் ப்ளே பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்லை. அன்லைக் டிஎம்கே விச் ஹேட் இட் இன் 21 and they are giving up early. It's going to be இப்படியே போச்சுன்னா unless a miracle happens, it's going to be DMK election. திமுக 2 தடவை ஜெயிச்சா அஃப்கோர்ஸ் அதிமுகவுக்கு நல்லது இல்லை, தமிழ்நாட்டுக்கு அது நல்லதா? திமுக 2 தடவை நினைச்சா தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, திமுகவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அண்ணா திமுகவோட துயரங்களுக்கு பெரிய பிரச்சனை எது? their own consecutive victories. 2 தடவை தொடர்ந்து ஜெயிச்சாங்க. இன்னைக்கு they are in shambles. I think every 5 years கவர்மெண்ட் மாறுறது வந்து ஸ்டேட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, அந்த பார்ட்டிஸ்க்கும் நல்லது. பட் when the opposition in crisis, when the opposition is clueless, automatically the verdict will gravitate towards the principal party, which is the ruling party. But definitely அது நல்லதானா consecutive 2 victories திமுகவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை, அதோட முக்கியமாக திமுகவுக்கும் நல்லதில்லை. பட் அதுதான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட யதார்த்தம். வாட் வில் யூ டூ? ரொம்ப நன்றி சார். பார்ப்போம். அருமையான பேட்டிக்கு ரொம்ப நன்றி.